குழந்தைகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய மகா பெரியவா உம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி மாமுனிவர், காஞ்சி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர் இந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய மகிமைகளை எவ்வளவு சொன்னாலும் தகும். அந்த அளவிற்கு மகா பெரியவா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் கேட்க கேட்க படிக்க படிக்க மிக்க இனிப்பானவை. அவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை நாம் ஒருமுறை 7 பாகம் இருக்கிறது, வானதி பதிப்பகம் போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரியையும் நாம் படித்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்பொழுதுமே அவர் பக்தரிடத்திலே மிக இனிமையாகவும் அதே நேரத்தில் தவறு செய்தால் திருத்துகிற மாண்பு உடையவர். ரொம்ப எப்பொழுதுமே அவருக்கு அன்பின் எல்லைக்கே போய்விடுவார். ஒரு முறை பிள்ளை பெற்ற ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு, ஒரு மகளை அழைத்து கொண்டு அம்மா காஞ்சிபுரத்திற்கு வந்தபொழுது ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கிறோம், இது மாதிரி என்னுடைய பெண்ணு பிள்ளை பெற்றாச்சு, அவளுக்கு எங்களிடத்திலே பிள்ளை பெக்கிறதுக்கே சரியான எங்களுக்கு அதற்கான வழிமுறைகள், அதற்கான பணம் இல்லை என்று கேட்டபொழுது, பக்கத்தில் இருக்கிற இடத்திலே உன்னிடத்தில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டவுடனே நான் நிறைய டப்பா நிறைய தின்பண்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்ல, அதை தூக்கி அவரிடத்திலே கொடு. இன்னொரு இடத்தில் நீ என்ன வைத்திருக்கிறாய், அதை அவரிடத்திலே கொடு, இந்த குழந்தையுடைய அம்மாவிடத்திலே கொடு என்று சொல்லி புறப்பட்டு போகிற பொழுது, நீ ஏதாவது கையிலே பணம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டபொழுது இல்லை என்று சொன்னபொழுது, பக்கத்தில் இருந்த அன்பரிடத்திலே உன்னிடத்திலே அவளுக்கு பஸ்ஸுக்கு வழி அனுப்பி என்று சொன்ன பொழுது கையில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு 4000 ரூபாய் கொடுத்த பொழுது அவர் சந்தோஷத்தோடு அந்த பெண்மணி விடைபெற்று சென்றார். அந்த பணம் கொடுத்த இடத்தில் எவ்வளோ கொடுத்தா என்று கேட்டபொழுது 4000 கொடுத்தேன் என்று சொன்ன உடனே, பெரியவா சொன்னால் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க தயாராக ஆள் இருக்காங்க பெரியவா, இருந்தாலும் என் பர்ஸில் அவ்வளோதான் இருந்தது என்று சொன்ன உடனே, நான் அவ்வளோ உன்னை கொடுக்க சொல்லலையே என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் நீ ஒரு பெரிய ஆள் என்று சொல்லி மிகப்பெரிய பாராட்டை மகா பெரியவா கொடுத்தார். அப்படி பல நேரங்களில் பெரியவா என்றைக்கும் தர்மத்தை தவறி போனதில்லை. அன்றைக்கு கல்கி சதாசிவம், பிரபல பாடகி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவும் வெளிநாட்டுக்கு போய்விட்ட மடத்துக்கு ராகணபதி அழைத்து வந்தபோது பெரியவா பக்கத்திலே வர வர ராகணபதிக்கு அப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வந்தது, கடல் தாண்டி போனவர்களுக்கு பெரியவா தீர்த்தம் கொடுக்க மாட்டாரே, தீர்த்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், என்ன செய்வது பொழுது பெரியவா பக்கத்தில் எம்.எஸ். சுப்புலட்சுமியும் நம்முடைய கல்கி சதாசிவம் வந்தபோது பக்கத்தில் இருந்த தீர்த்த தட்டை கீழே வைத்து, உத்தரணி கீழே வைத்து விட்டு பக்கத்தில் இருந்த தேங்காய் எடுத்து படாரென்று உடைச்சி அதில் வழிந்த தீர்த்தத்தை எடுத்து, இது உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம் என்று கொடுத்தார். பார்த்தீங்களா அந்த கருணை. அவருக்கு தெரியும் வெளிநாடு போய்விட்டு வந்தார் என்று தெரிந்திருந்தாலும் கூட அவருடைய மனம் அந்த மாறுபட்டு விடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் பல சம்பவங்களை பெரியவா நிகழ்த்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியவாளை பற்றி நாம் பேச பேச என்றைக்கும் இனிக்கும். இன்றைக்கு நமக்கு ஜூன் 9ஆம் தேதி மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் நேற்றிலிருந்து மகா பெரியவா ஜெயந்தி உற்சவம் மதுரையிலே தொடங்கி இருக்கிறது. நேற்றைக்கு அந்த குட்டி பையன் சூரிய நாராயணன் ரொம்ப அற்புதமாக பாடினான். இன்றைக்கு மதுரை எஸ்எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்திலே 2வது நாள் நிகழ்ச்சியாக மகா பெரியவா ஜெயந்தியினுடைய 2வது நாள் நிகழ்வாக நம்முடைய பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அருமைக்குரிய மணிகண்டன் அண்ணா அவர்கள் பெரியவா எனும் பேர் அமுதம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு மாலை 6 மணி அளவிலே
எஸ்எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்கிற பிராமண கல்யாண மண்டபத்தில் பேச இருக்கிறார். அனைவரும் வருகை தந்து அவருடைய அற்புதமான அப்படி இடி போன்ற அவருடைய பேச்சை, அருமையான அவர் பேச்சை எல்லோரும் கேட்க வருமாறு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பின் நிறுவனர் என்கிற முறையிலே அனைவருக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.